நண்பர்களே வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா ஒரு என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் பல்லாவரம் சந்தையிலேருந்து 25 ரூபா கொடுத்து ஒரு பழைய ரேடியோ ஒன்று எடுத்திருந்தோம். அந்த ரேடியோவை சரி பண்ண ட்ரை பண்ணும்போது உள்ளே இருக்க போர்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹீட் ஆச்சு. அந்த ஐசி மட்டும் ரொம்பவே ஹீட் ஆச்சு. விட்டால் வெடிச்சிடும் போல் அந்தளவுக்கு ஹீட் ஆகிருந்துச்சு. அதனால் எவ்வளோ ட்ரை பண்ணி ஒன்றும் முடியலை, போர்டு செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டை தூக்கி போட்டு வேறு ஒரு போர்டை வச்சு அந்த எஃப்எம் ரேடியோவை ஒர்க்காக வச்சுருந்தோம். நல்லா தான் பாடிச்சு. அந்த வீடியோவும் யூடியூப்பில் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. பட் அந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் என்ன ரீசோர்ஸ்னா, வேற ஒரு போர்டை தூக்கி போட்டு ஒர்க்காக வச்சிருக்கிற அதே போர்டை வச்சு நீ சரி பண்ணி காட்டணும், அதுக்கு பேர் தான் ரீஸ்டோரேஷனு. நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் இந்த மாதிரி கமெண்ட்ஸில் வந்து அக்கறையை கேட்கும்போது நம்ம என்ன பார்த்துட்டு சும்மா இருப்போமா? இது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, நீ அந்த எஃப்எம் ரேடியோவை ஒரிஜினலாக ரீஸ்டோரேஷன் பண்ணிட்ட அப்படின்னா, அதாவது இந்த வேற ஒரு போர்டை போட்டு ஒர்க்காக வச்சல அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நீ பழைய இரும்பு கடையில் எப்படி எடுக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதுக்குள்ளே ஒரு போர்டு வந்து டேமேஜ் ஆயிருந்துச்சுல, அதை வந்து நீ ஒழுங்காக ரீஸ்டோரேஷன் பண்ணிட்ட சரி பண்ணிட்ட அப்படின்னா நான் உனக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்லாம் கமெண்ட்ஸில் பண்ணிட்டு இருந்தாரு. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. அதனால் நம்ம ஒர்க்காகலன்னு சொல்லி தூக்கி போட்ட அந்த போர்டு எடுத்து அதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை இன்றைக்கி ஒர்க்காக வைக்கிறோம். அதுதான் அந்த வீடியோவோட ஒன் அண்ட் ஒன்லி டார்கெட். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு எனக்கு ப்ரொஃபஷ்னலாகவே எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் நிறையா தெரியும், அதாவது இந்த கடையில் மொபைலு, லேப்டாப்பு, டிவி எல்லாம் சர்வீஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த மாதிரி எனக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இந்த மொபைல் கடையில் ஒர்க் பண்ணுறவங்க, லேப்டாப், டிவியெல்லாம் சரி பண்ணுறவங்க வந்துட்டு அடிஷ்னலாக கோர்ஸ் பண்ணிட்டு வந்துருப்பாங்க இதுக்குன்னே. பட் நான் அப்படி கோர்ஸ்லாம் பண்ணல. நமக்கு வீட்டில் ஏதாச்சும் பொருள் ரிப்பேர் ஆகி கிடக்கும், அந்த மாதிரி பொருட்களை ரிப்பேர் பண்ணி கற்றுக்கிட்ட ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இப்போ நான் ஏதாச்சும் பெரிய டிவைஸை சரி பார்க்க போகிறேன் அப்படின்னா, போன வாரம் கூட இந்த மானிட்டருக்கு டிஸ்பிளே மாட்டினோம்ல போலரைசேஷனுக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. போலரைசேஷன்னா எனக்கு என்னென்னே தெரியாது. அதை வந்து நம்ம சரி பார்க்கும்போது எதனால் இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஒன்று ஒன்றா அனலைஸ் பண்ணி இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் மற்ற வீடியோஸ் பார்த்து, ஓ இதை இப்படி தான் சரி பண்ணணுமான்னு சொல்லிட்டு அப்படியே ஆன் த ஃப்ளோவில் நான் கற்றுக்கிறது தான். நான் கற்றுக்கிட்டது தான் அப்படி நான் வீடியோ எடுத்து நான் உனக்கு வந்து யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த இருக்கிறது சால்ட்ரிங் மிஷின் மட்டும்தான், அப்புறம் மல்டிமீட்ரு, இந்த மாதிரி இதை வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண பையன் அவனால் எப்படி அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. இப்போ இந்த இதை எடுத்துக்கோங்களேன், இந்த எஃப்எம் ரேடியோ, அதில் வந்து பழைய போர்டு ஹீட் ஆகுதுன்னு சொன்னேன், விட்டால் வெடிச்சிரும் போல் அந்தளவுக்கு ரொம்ப ஹீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் ஐசி ஹீட் ஆகுதுன்னு தெரியும், தொட்டு பார்த்தாலே தெரியுது. அந்த ஐசியை எப்படி நம்ம ரிப்ளேஸ் பண்ணணும், எப்படி வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறத எனக்கு தெரியாது, அதுக்கான டூல்ஸும் இல்லை. ஸோ அதனால தான் இதை நம்மளால் சரி பார்க்க முடியாது போலன்னு சொல்லி தூக்கி போட்டு வேறு ஒரு இதை போட்டேன். இருந்தாலும் நம்மளுக்கு வர ஒரு சில இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் பண்ணிவிடும். என்னடா இவ்வளோ சொல்கிறாங்க, இருறா ஒரு கை பார்த்துருவோம், அது என்ன எப்பயாச்சும் இன்றைக்கி சரி பண்ணணும், உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி வரும் பாருங்க. அதுதான் நம்மளை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கூப்பிட்டு போகும். ஸோ அப்படி தான் இவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துச்சு. இன்றைக்கி வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து இதை நம்ம சரி பார்க்க போகிறோம், ஒர்க்காக வைக்கிறோம். இதாங்க நம்ம ஒர்க்காகன்னு சொல்லி தூக்கி போட்ட அந்த எஃப்எம் ரேடியோவோட ஒரிஜினல் போர்டு. இதில் வந்து நான் எதையும் நோண்டலை, சிப்பு எல்லாமே அப்படியே தான் இருக்குது. நான் பவர் சப்ளை கொடுத்து பார்த்தேன், ரொம்ப ஹீட் ஆச்சு. சரி எதுக்கு ஒம்பஞ்சலி தூக்கி போட்டது தான் இது இப்போ எடுத்திருக்கோம். இதை சரி பார்க்குறதுக்கு நமக்கு மல்டிமீட்டர் ரொம்பவும் முக்கியம். ஏன்னா போர்டில் எந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் போகுது, அந்தந்த பார்ட்ஸுக்கு கரெக்டான வோல்டேஜ் போய்கிட்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டர் ரொம்பவே முக்கியம். அதை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அது பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டோர் ரூமில் ஒரு மூலையில் கிடந்துச்சு. என்னடா மல்டிமீட்டர் இப்படி உடச்சி போட்டிருக்க, போன மாதம் தான் மல்டிமீட்டர் வாங்கின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன், அதுக்குள்ளே இந்த நிலைமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேட்ரி காலியாக போச்சுங்க. ஒரு நாள் மல்டிமீட்டரை ஆன் பண்ணிவிட்டு அதை ஆஃப் பண்ண மறந்துட்டேன், அப்படியே ஒர்க் ஆகிட்டே இருந்திருக்கும் போல், அதனால் பேட்டரி ட்ரெயின் ஆகிடுச்சு. அதுக்கு வந்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேட்டரியை செட்டப் பண்ணி வச்சுருக்கிறேன். இதாங்க நம்ம ஸ்டோர் ரூமு, கொஞ்சம் அலங்கோலமாக இருக்கும். இங்கே வந்து ஓடாத பொருளெல்லாம் தனித்தனியாக பிச்சு போட்டிருப்பேன். பிற்காலத்தில் நமக்கு தேவைப்படலாம், இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் ப்ரோ எங்கள் வீட்டில் இந்த பொருள் இருக்குது, இதில் இந்த பார்ட்ஸ் போயிடுச்சு, உங்கள்கிட்ட அந்த பொருள் இருக்குது அப்படி கேட்கலாம். ஸோ அதனால் எடுத்து கொடுக்குறதுக்காக ஸ்டோர் ரூமில் அலங்கோலமாக போட்டு வச்சுருக்கேன். இப்படி தான் கேவலமாக இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா, அப்படி எப்படின்னு இருக்கத்தான் செய்யும். சரி நமக்கு எல்லா பொருளும் கிடச்சிருச்சு. இப்போ வந்து அந்த எஃப்எம் ரேடியோவோட போர்டுக்கு பவர் சப்ளை கொடுத்து எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்னு செக் பண்ணுவோம். நான் வந்து அந்த போர்டுக்கு வந்து 3.3 வோல்டு நம்ம மொபைல் சார்ஜர்லேருந்து வரதில்ல அந்த வோல்டேஜ் கொடுத்துருக்கேன். பட் மல்டிமீட்டரில் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் ரொம்ப கம்மியாக காட்டுதுங்க, 0.33 இந்த மாதிரி தான் காட்டுது. இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் எனக்கு ஒன்றும் புரியலை. அந்த பவர் சப்ளை கொடுக்குறோம்ல, அதுக்கு மேலே வந்து ஒரு கேப் மாதிரி போட்டிருந்தாங்க. அதை அப்படியே தூக்கி விட்டு
இப்போ உள்ளே ஏதாச்சும் அடைச்சிருக்கா, எதனால் வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த மேலே இருக்க பிளாஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ மல்டிமீட்டரை பசர் மோடில் வச்சுட்டு இந்த போர்டில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டும் ஒர்க் ஆகுதா இல்லை செத்து போச்சா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கெப்பாசிட்டி செக் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய கெப்பாசிட்டர் 1, 2 கொடுத்துருக்காங்க. எதுக்காக நான் எடுத்த உடனே கெப்பாசிட்டர் செக் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் அதில் வந்து கெப்பாசிட்டர் ரொம்பவே முக்கியம். அது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு சடன் பிரேக் போட்டால் எப்படி உள்ளே இருக்கலாம் அடித்து தெரிக்குது, அதே போல் தான் காம்பனண்ட்டு. அப்புறம் அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் போய்கிட்டு இருக்கப்போ திடீர்னு அதை கட் பண்ணி விட்டோம்னா உள்ளே இருக்க காம்பனண்ட்ஸ் எல்லாம் பாதிக்கப்படும். ஸோ அப்படிப்பட்ட பாதிப்புலேருந்து எல்லாத்தையும் காப்பாற்றுறது இந்த கெப்பாசிட்டர் தான். ஸோ அதனால தான் எடுத்த உடனே இதை நான் செக் பண்ணுறேன். பெரிய கெப்பாசிட்டர் செக் பண்ணும்போது மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூ காட்டுது, அப்போ கெப்பாசிட்டர் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அப்புறம் கீழே ஒரு அதை செக் பண்ணி பார்க்கணும். முதல்ல எனக்கு மல்டிமீட்டரை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது, அதில் எப்படி வோல்டேஜ் பார்க்குறது, எப்படி கரண்ட்டை பார்க்குறது ஒன்றுமே தெரியாது அப்படின்னு இருந்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்துட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி மல்டிமீட்டரை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். தேவைப்பட்ட அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. கெப்பாசிட்டர் டெஸ்ட் பண்ணணுமா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அதை செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு மல்டிமீட்டரில் வேல்யூவே வரலைங்க, ஒன்றுன்னே காட்டுது. எப்படி அந்த கெப்பாசிட்டி செக் பண்ணும்போது ஏதோ வேல்யூ வந்துச்சுல, இதில் பாருங்களேன் 1ன்னு காட்டிகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீன்னு சவுண்டு வருது, அப்போல்லாம் செய்யலாம்னு அர்த்தம். நீ இங்கே தான் இருக்கியா? உன்னைத்தான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சாச்சு. சரின்ட்டு அன்று சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்காங்களே, அதை அப்படியே ரிமூவ் பண்ணி அதை மட்டும் தனியாக வெளியே எடுத்தாச்சு. அப்புறம் அந்த இடத்துல அது கெப்பாசிட்டர் சால்ட்ரிங் பண்ணி, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் கொடுப்போம்ல, அந்த இடத்துல 2 வயரை சால்ட்ரிங் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த 2 வயரை நம்ம மொபைல் சார்ஜர் அவுட்புட் இருக்குல்ல, அதில் வந்து 3.7 volt to 5 volt வரைக்கும் அவுட்புட் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதில் கனெக்ட் பண்ணால் போதும், ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். சரின்னு சுவிட்சை திருக்கி பார்த்தா நமக்கு ஆன் ஆயிடுச்சுங்க. முன்ன மாதிரி ஐசியெல்லாம் தொட்டு பார்த்தேன், எதுவுமே ஹீட் ஆகலைங்க. டிஸ்பிளே அதில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் இண்டிகேஷன் சொல்லிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பட்டன் அமைக்கி பார்த்தேன் எதாவது சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அதுவும் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. இங்கே பார்த்தீங்களா எஃப்எம் ரேடியோ வருது 87.5ன்னு சொல்லிட்டு. சரி, போர்டு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு, எந்த இஷ்யூவும் கிடையாது. இப்போ அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது, இதை வந்து ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ரேடியோனா ஒலிக்குதா பாடுதா அப்படின்னு செக் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் இது வந்து ஃபுல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்காக நம்ம வச்சுருக்க ஸ்பீக்கர்லேயும் அந்த கனெக்டரில் மாட்டிட்டோம். இப்போ வந்து ரேடியோவை போட்டு பார்த்தாங்க, பெர்ஃபெக்டாக பாட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் டெக்னாலஜி. என்னடா குறைன்னு இறையுது, பாட்டு ஒன்று பாட மாட்டுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஃப்எம் ரேடியோ ஆப்ஷனில் வச்சுருக்கிறோம். இதில் வந்து மெமரி கார்டு போடலாம், பென்ட்ரைவ் போடலாம், அப்புறம் ஆக்ஸ் கேபிள் இதெல்லாம் மாட்டலாம். பட் நம்மக்கிட்ட அது எதுவுமே இல்லை. இந்த காலத்துலலாம் யார் பென்ட்ரைவ் மெமரி கார்டெலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா, அதெல்லாம் பார்க்குறது அதிசயமாக இருக்குது. சரின்ட்டு எஃப்எம் ரேடியோ மட்டும் இதை கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன், நல்லா இறையுது. அதுக்கப்புறம் இந்த ஏரியல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து போர்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எஃப்எம் ரேடியோ நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அப்போ வந்து பாட்டெல்லாம் படிக்கும். இந்த சூரியன் எஃப்எம், கொடைக்கானல் இதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். சரி, அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த இதை சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் உள்ளே செட்டப் பண்ணிடுவோம், ஏன்னா நமக்கு தான் ஒர்க் ஆகலை. நல்லா ஃபுல் செட்டப் பண்ணிட்டு இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். இதுக்கு நட்டெல்லாம் போட்டேன், ஆனால் அந்த யூஎஸ்பி கேபிள் மூலமாக நம்ம வந்து இதுக்கு இன்புட் கொடுக்குறோம்ல, அதை வந்து ரொம்ப செக்யூராக பண்ணணும். உள்ளே வந்து ஒரு முடிச்சு போட்டு பண்ணிடுவோம். ஏன்னா இப்போ இதை வந்து நான் யாருக்காச்சும் கிவ்வே கொடுப்பேன், இல்லை நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்கார் ஊரில், அவருக்கான கொடுப்பேன். அப்படி கொடுக்குறப்போ தெரியாமல் அந்த வயரை பிடிச்சி இழுத்தானா வந்துடக்கூடாதுல்ல, அதனால் முடிச்சு போட்டு இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணது மூலமாக ஒரு ஓட்டையை போட்டு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக மாட்டிட்டேன். இப்போ வந்து என்ன தான் இழுத்தாலும் இது வந்து சால்ட்ரிங் மூட்டோட பிஞ்சிட்டு வராமல் இருக்கும். ஃபைனலாக எல்லாத்தையும் மாட்டி முடிச்சாச்சு. இதுக்கு வந்து நட்டு கிடையாது இந்த மூடியை மாட்டுறதுக்கு, அதனால் அப்படியே ஒரு டேப் போட்டு ஒட்டிக்க வேண்டியதுதான். இப்படி யூஎஸ்பி மூலமாக ஒர்க் ஆகுதா, இது வந்து கரண்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படி கிடையாது. இப்போ கரண்ட் இல்லை அப்படின்னா பவர் பேங்க்லேயும் ஒர்க் ஆக வச்சுக்கலாம், இல்லை உங்ககிட்ட வந்து இந்த பேட்ரி இருக்குது அப்படின்னா அதையும் போட்டு ஒர்க் ஆக வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இப்போ வந்து இதில் பாட்டு பாட வைக்கலாம். அதில் வந்து ஆன் பண்ண உடனே எஸ்பின்னு காட்டுது, அதுக்கு என்ன மீனிங் எனக்கு தெரில. ஏரியல் இழுத்து விட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பட்டன் கொடுத்துருப்பாங்க, மோடு, ரிப்பீட்டு, ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு. அந்த மோடு அமுக்குனா வேறு மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எஃப்எம் ரேடியோ மோடுக்கு வச்சாச்சு. ஸோ இப்போ எடுத்த உடனே பாட்டு பாடாது, ஏன்னா அதுக்கான ஸ்டேஷனை வந்து டியூனிங் பண்ணணும். இதில் வந்து டிஃபால்ட்டாக சேவ் பண்ணி வைக்கல, நம்ம தான் இப்போ வைக்கணும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேனல் சர்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஐ திங்க் 91 பாயிண்ட் சம்திங் இதுலேயோ சூரியன் எஃப்எம் இருக்கும்,
ஆதி காலத்தில் இதை கேட்டது நான் ஸ்கூல் படிக்கும்போது. 91.9 பார்த்தீங்கன்னா சூரியன் எஃப்எம்மாக இது இருக்குது. அது வந்து இப்போ ஒர்க் ஆகிட்டுருக்கு. சாரி, அது சூரியன் எஃப்எம் இல்லை, ஏதோ ஒரு வடக்கு நண்பரோட பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. சரின்ட்டு அந்த டியூனிங் பட்டனை இன்னொரு காமிக்கணும்னா இப்போ வேறு சேனல் மாறிடுச்சு. ஏங்க இங்கே பார்த்தீங்களா தமிழ் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்குங்க. எப்பா வேறு லெவலில் இருக்குது. இத்தனைக்கும் நான் ஏரியல் கம்பியில் நம்ம வீட்டில் மாட்டுவோமே, இதில் கம்பியில் மாட்டி வீட்டுக்கு மேலே சவுத்தில் மரத்து மாட்டில் மாட்டி வைக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏரியல் வயர் போட்டுட்ருப்போம். இதில் வந்து நான் ஏரியல் வயரே நான் கனெக்ட் பண்ணல. ஆனாலும் இதில் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக கேட்குதுங்க. சென்னையில் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி நிறைய கிடைக்கும் போலையா. இதுக்கு மேலே பாட்டை போட்டால் நமக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். ஆனால் இதில் வந்து ஒரு சொல்ல முடியாத ஃபீலிங் இருக்குது. இப்போ என்ன தான் டிவி, நம்ம மொபைல் ஃபோனு, யூடியூப்பு அது இதுன்னு வந்தாலும் அதில் பாட்டு கேட்குறத விட இந்த மாதிரி எஃப்எம் ரேடியோவில் கேட்குறது தனி சுகங்க. கொஞ்சம் இறைச்சலோட அது வந்து எங்கேயோ கூட்டு போவோம். இப்போ கூட இதில் நான் பாட்டு கேட்கும்போது என்னுடைய சின்ன வயசு ஞாபகம் வருது. எங்கள் வீட்டிலலாம் எஃப்எம் ரேடியோ தான் இருக்கும், கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி எஃப்எம் ரேடியோவில் பாட்டு கேட்குறத வேறு லெவல் ஃபீலிங் அண்டு நிறைய மெமரிஸ்லாம் ஞாபகத்துக்கு வருதுங்க. இதுக்கெல்லாம் நான் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா, போன வீடியோவில் என்னை கமெண்ட்டில் கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க கமெண்ட் பண்ணலை அப்படின்னா இந்த போர்டால் தான் ஓடான்னு சொல்லி நான் தூக்கி போட்டிருப்பேன். அவங்க கமெண்ட் பண்ணுறதை பார்த்துட்டு தான் சரி ஒரு கை பார்த்துரும் அப்படின்னு சொல்லி இறங்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எம் ரேடியோ ஒர்க் ஆகி அதில் இனிமையாக பாட்டு கேட்டுகிட்டு இருக்கோம். அண்ட் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோவை நான் சரி பண்ணால் உனக்கு நான் 10,000 தரேன்டா அப்படின்னு வெறித்தனமாக ஒரு கமெண்ட்டை போட்டிருந்தாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் தம்ப்நெயில் அப்படி வச்சுருக்கிறேன். உடனே தம்ப்நெயிலில் பார்த்துட்டு எப்படா தம்ப்நெயிலில் ஒன்று வச்சுருக்கா இங்கே ஒன்று வச்சுருக்குன்னு சொல்லிட்டு திட்டாதீங்க. அதுவும் ஒரு ரீசனாக தான். ஸோ எனக்கு அந்த 10,000லாம் வேணாம். அவர் சும்மா தான் கமெண்ட் பண்ணியிருப்பார், நானும் அதை பெருசாக எடுத்துக்கல. 10,000லாம் வேணாங்க. இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஒரு பொருளை சரி பண்ணிட்டோம், அந்த ஹாப்பினஸ்ஸே போதும் நமக்கு.